நம்ம பார்த்து ரசிச்ச 7ஆம் அறிவு படத்துல இருந்து நம்ம கவனிக்காம விட்ட 58 மிஸ்டேக்ஸை உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. மருத்துவம் சொல்லி கொடுக்கிறவரு படுத்திருக்கிறவருக்கு நடுவுல தான் இருப்பாரு. ஆனா திடீர்னு பாத்தீங்கன்னா படுத்திருக்கிறவருக்கு காலுக்கு பக்கத்துல இருப்பாரு. அதே ஷாட்ல மருத்துவம் சொல்லி கொடுக்கிறவருக்கு லெப்ட் சைடு கீழே பெட்டி மாதிரி எதுவும் இருக்காது. ஆனா அடுத்த ஷாட்லயே பாத்தீங்கன்னா பெட்டி மாதிரி ஒரு பொருள் இருக்கும். போதி தர்மருக்கு பின்னாடி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கையை தூக்கி வச்சிருப்பாங்க. அடுத்த கண்டினியூஸ் ஷாட்லயே பாத்தீங்கன்னா கையை கீழே இருந்து வர மாதிரி வரும். போதி தர்மர் நெருப்பு அணைக்கிற அந்த சீன்ல பாத்தீங்கன்னா போதி தர்மருக்கு பேக்ரவுண்ட்ல இருக்கிற தூணுக்கு கீழே பாத்தீங்கன்னா மனுஷனை கார்வ் பண்ணி வச்சிருப்பாங்க. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே பாத்தீங்கன்னா மனுஷன் இல்லாம வேற ஏதோ ஒரு உருவம் அந்த தூண்ல இருக்கும். குருமாதாவுக்கு பின்னாடி அரசாங்க ஊழியர் ஏதோ வேல் மாதிரியான ஒரு ஷேப்பை வச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனா அடுத்த ஷாட்லயே பாத்தீங்கன்னா அந்த வேல் மாதிரி ஷேப்பும் இருக்காது, அந்த அரசாங்க ஊழியரும் இருக்க மாட்டாரு. ராஜாவுக்கு பேக்ரவுண்ட்ல ரைட் சைடு குழந்தைங்களும் பெண்களும் நின்றுட்டு இருக்காங்க. ஆனா அடுத்த ஷாட்லயே அவங்க எல்லாம் டிசப்பியர் ஆகி வெறும் ஆம்பளைங்க மட்டும் தான் நின்றுட்டு இருப்பாங்க. அந்த பொண்ணுக்கு மூஞ்சிலையும் கன்னத்திலயும் வைரஸ் ஏற்படுத்தின காயம் இருக்கும். ஆனா அடுத்த ஷாட்லயே சைட்ல காட்டுவாங்க. அப்ப அந்த பொண்ணோட கன்னத்தை கவனிச்சு பாத்தீங்கன்னா அந்த காயமே இருக்காது. இந்த ஷாட்ல பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு அழுதே இருக்காது. ஆனா பேக்ரவுண்ட்ல அழுற மாதிரி சவுண்ட் வரும். இது படத்துல மிஸ்டேக் இல்ல, ஆனா எடுத்த விதத்துல மிஸ்டேக். கிராமத்தை அழிக்க வர சீன்ல இந்த ஷாட்ல பாத்தீங்கன்னா குழந்தை மேல அந்த குதிரையோட கால் படுறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கு. ரொம்ப டேஞ்சரா இந்த ஷாட்டை எடுத்திருக்காங்க. குழந்தையோட உயிரை பணைய வச்சு இந்த ஷாட்டை எடுக்கணுமா? கிராமத்தை தாக்குனவங்கள ஒருத்தன் அந்த ஈட்டியை வாங்கும் போது பாத்தீங்கன்னா அந்த ஈட்டி வளையம் நல்லா ரப்பர் மாதிரி நல்லாவே தெரியுது. போதி தர்மரோட அந்த கட்டைக்கு அடியில எந்த ஒரு ஷார்ப்பான பொருளும் இல்ல. அந்த இடத்துலயும் எந்த ஒரு பள்ளமும் தோண்டி வைக்கல. அப்ப எப்படி போதி தர்மர் அந்த கட்டைய தட்டின உடனே நிலத்துல அப்படியே அந்த கட்டை நிக்குது? போதி தர்மர் அவரோட நாட்டுக்கு திரும்பணும்னு நினைக்கிறாரு. ஆனா விஷத்தை குடுக்கறாங்க, அதையும் அவரு சாப்பிடுறாரு. அவரோட விருப்பத்துக்கு எதிரா எது அவரை தடுத்துது? ஏன் அந்த விஷத்தை சாப்பிடுறாரு அவரு? அவருக்கு தான் இன்னும் நிறைய வாழ்நாள் இருக்குல்ல. இறந்த போதி தர்மரை பள்ளத்துல இறக்குவாங்க. அப்ப ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா அவரோட தலை கவர் ஆகி தான் இருக்கும். ஆனா பள்ளத்துல இறங்கும் போது பாத்தீங்கன்னா அவரோட மூஞ்ச காட்டுவாங்க. எப்படி? இந்த படத்துல காமிச்ச அந்த விக்கிபீடியா ரெஃபரன்ஸ்லயே பாத்தீங்கன்னா போதி தர்மர் ஒன்னு பிராமின் ஃபேமிலியில இருந்து வந்திருக்கணும், அப்படி இல்லன்னா ராஜ குடும்பத்துல இருந்து வந்திருக்கணும் அப்படின்னு போட்டிருக்கு. சோ எதுன்னு ஒழுங்கா தெரியல. ஆனா படத்துல ராஜ குடும்பத்துல இருந்து வர மாதிரி எடுத்திருக்காங்க. குருமாதா தான் சீன தேசத்துக்கு அனுப்பிச்சாங்கன்ற மாதிரி காட்டுறாங்க. அப்ப இந்த படத்துல காமிச்ச எந்த விஷயம் உண்மை, எந்த விஷயம் உண்மை இல்ல? ஒரு தமிழனை மத்த நாட்டுக்காரங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, ஆனா நம்ம தமிழ்காரங்களுக்கே தெரியல அப்படின்ட்டு நம்ம மனசுல ஒரு குற்ற உணர்ச்சியை விதைக்கிறாங்க. ஒருத்தர் எங்க வாழ்ந்து இறக்குறாரோ அங்க இருக்கிறவங்களுக்கு தான் அவரை பத்தி தெரியும். போதி தர்மர் சீனாவிலேயே வாழ்ந்து இறந்ததால அங்க இருக்கிறவங்களுக்கும் அந்த நாட்டை சுத்தி இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். இந்த படத்தை தயாரிச்ச நீங்க தானே ஆட்சியில இருந்தீங்க, இவரை பத்தி நான் பாடத்தை ஏன் நம்ம தமிழ்நாட்டுல சொல்லி தரல? அட சீன தமிழனை விடுங்க, இங்க இருக்கிற தமிழனை முன்னிலைப்படுத்தினீங்களா? சூர்யா ரோட்ல டான்ஸ் ஆடி கூட்டத்தை கூட்டுறாரு. இது ஒரு பப்ளிக் நியூசன்ஸ். இது மாதிரி பண்றதுக்கு டிராபிக் போலீஸும் அனுமதிக்க மாட்டாங்க, நார்மல் போலீஸும் அனுமதிக்க மாட்டாங்க. சோ இந்த சாங்கே ஒரு மிஸ்டேக். அதே சாங்ல பாத்தீங்கன்னா டிராபிக் போலீஸும் கூட சேர்ந்து ஆடுறாங்க. இது சான்ஸே கிடையாது. இது மிஸ்டேக். ஹீரோ அவரோட நம்பரை ஸ்ருதி ஹாசனுக்கு அனுப்பவே இல்ல. அதுக்குள்ள அவங்களோட போன் கீழே விழுந்து உடஞ்சிருச்சு. சோ சூர்யாவோட நம்பரு ஸ்ருதி ஹாசனுக்கு தெரியாது, ஸ்ருதி ஹாசனோட நம்பரு சூர்யாவுக்கு தெரியாது. அப்புறம் எப்படி அடுத்த நாள் மால்ல ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. ஒரு லட்சத்தில் 9 கிராம் உச்சம் பெற்ற ஒருவன் பேட்டரி இல்லாமலும் பேசலாம், எப்படி வேணுமானாலும் பேசலாம். கண்டுக்காதீங்க. இந்த சீன்ல ஸ்ருதி ஹாசனோட போனை சூர்யாவோட ஃப்ரெண்டு கீழே போட்டு உடைச்சிருவாரு. அப்ப போனு கீழே விழுந்து பாட்டு ஆகுற மாதிரி காட்டுவாங்க. ஆக்சுவலா போனு கீழே விழுறதுக்கு முன்னாடியே பாட்டா தான் இருந்திருக்கு. நீங்க வேணா ஸ்லோ மோஷன்ல கவனிச்சு பாருங்க. மொபைல் போன் கீழே விழுந்து டிஸ்பிளே தனியா, மதர் போர்டு தனியா, பேட்டரி தனியான்னு போயிடுச்சு. ஸ்ருதி ஹாசனும் எல்லா பார்ட்ஸையும் ஒன்னா சேர்த்து செல்போனை சரியாக்கிடுறாங்க. இதுல என்ன விஷயம்னா, தனியா போன பேட்டரியை சேர்க்கறது சாதாரண விஷயம். ஆனா மதர் போர்டோட அந்த டிஸ்பிளேவை சேர்க்கறது சாதாரண விஷயம் கிடையாது. அதை சர்வீஸ் சென்டர் கிட்ட போனா மட்டும்தான் சரி பண்ண முடியும். அது எப்படி ஸ்ருதி ஹாசன் கைப்பட்டா செல்போன் சரியாயிடுமா?
ஸ்ருதிஹாசனை பத்தின உண்மையா சூர்யாவோட சித்தப்பா இளவரசு சூர்யா கிட்ட சொல்லுவாரு. இதுல சொல்றது மிஸ்டேக் இல்ல, அவர் எத்தனை நாள் தங்கியிருக்காருன்றதுதான் மிஸ்டேக். 62வது நாள்ல சர்க்கஸ் கேம்புக்கு வருவாரு. 77வது நாள்ல ஸ்ருதிஹாசனை பத்தி போட்டு கொடுக்கறாரு. மொத்தம் 16 நாள் தொழில் நடக்கிற இடத்துல விருந்தாளியா தங்க முடியுமா? அருங்காட்சியகத்துல வேலை செய்யறவரு அவ்வளவு ரிஸ்க் எடுத்து ஏன் ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணணும்? லாஜிக்கே இல்லாம இருக்கு. வேணும்னா 10 நிமிஷம் தரேன், போட்டோ எடுத்துட்டு ஓடி போயிரு அப்படின்னு கூட சொல்லிருக்கலாம். அந்த புக்கே எப்படி ஒரு தூக்கி கொடுப்பாரு? சூர்யாவை பாக்குறதுக்கு போட்டோல இருக்கிற போதி தர்மர் மாதிரியே இருக்கு அப்படிங்கிற மாதிரி காட்டுவாங்க. போதி தர்மர் இப்படிதான் இருப்பாருன்னு யார் வரைஞ்சது? எப்படி போட்டோ அவங்களுக்கு கிடைச்சது? நாய்க்கு ஊசி போடுறதுக்கு எதுக்கு எக்ஸ்ரே விஷன்? அது ஒரு வைரஸ், சாதாரணமா தொட்டாலே தொத்திக்குது. சோ நாயோட உடம்புல எப்படியோ செலுத்திட்டா போதும், அதுக்கு எதுக்கு எக்ஸ்ரே விஷன்? எக்ஸ்ரே விஷன்ல பாக்கும்போது போலீஸ் வாயில இருந்து சிகரெட்டை எடுத்ததுக்கு அப்புறம் தான் புகை லங்ஸ்குள்ள போயிட்டு வெளியே வர மாதிரி காட்டுறாங்க. அதான் வாயில இருந்தே சிகரெட்டை எடுத்தாச்சு இல்ல, அப்புறம் எப்படி புகை உள்ள போகும்? கிராபிக்ஸ தப்பா பண்ணிருக்காங்க. வில்லன் போலீஸோட கைய மடக்க கூடாத விதத்துல மடக்கி உடைச்சிருப்பான். ஆனா அடுத்த கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா கை மடங்கி டேமேஜ் ஆகாத மாதிரி நார்மலா தான் இருக்கும். இந்த ஷாட்ல முதல்ல வில்லன் குனிஞ்சி அந்த ஒயிட் கிளவுஸ் தான் எடுப்பான். ஆனா அடுத்த ஷாட்ல பாத்தீங்கன்னா அந்த கிளவுஸ் அந்த ரோட்லயே தான் இருக்கும். கண்டினியூட்டி மிஸ்டேக். இந்தியனா இருக்கிறதுனால வெளிநாட்டுல மதிக்க மாட்டேன்றாங்க, தமிழனா இருக்கிறதுனால இந்தியால மதிக்க மாட்டேன்றாங்க. இந்த ஸ்டேட்மெண்டே தப்பு. அந்த மீட்டிங்ல இருந்தவங்களும் தமிழங்க தானே, வேற ஸ்டேட்ல இருந்து யாரும் இல்லையே. அப்ப ஏன் இந்தியாவை இழுக்கணும்? தமிழனே மதிக்க மாட்டான் அப்படின்னு தானே டயலாக் இருந்திருக்கணும். இந்த படம் யாரோட தயாரிப்பு? சோ மொழி அரசியல், இந்திய எதிர்ப்பு அரசியல் இருக்கத்தானே செய்யும். மாடல்காரங்க படம் தயாரிச்சா அப்படிதான் போல. சம்பந்தம் இல்லாம பேசுறாங்களே சாமி. போலீஸ்க்கு தெரிஞ்சு போச்சு வில்லன் எவ்வளவு மோசமானவன் அப்படின்ட்டு. அவனை சுடுறதுக்கு போலீஸ்க்கு சான்ஸ் இருந்திருக்கு. ஆனா சுடாம அவனே பார்த்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்கு? சூர்யாவும் ஸ்ருதிஹாசனும் ப்ரொஃபஸரோட வீட்டுக்கு திருட்டுத்தனமா தேட வந்திருக்காங்க. திருட்டுத்தனமா தேட வந்தவங்க லைட்லாம் போட்டு தேடுறாங்க. எப்படி? ஸ்ருதிஹாசனுக்கு ப்ரொஃபஸரோட ஜிமெயில் ஐடி பாஸ்வேர்டு எப்படி தெரியும்? என்னடா இது? என்னம்மா இது? சூர்யா குப்பை தொட்டில இருந்து ரெட் கலர் அட்டையை எடுப்பாரு. அத அவர் உடம்புக்கு அவுட் சைடு, காலுக்கு இந்த சைடு தான் போடுவாரு. ஆனா அடுத்த கொஞ்ச நேரத்திலே பாத்தீங்கன்னா காலுக்கு உள் சைடு இந்த இடத்துல போட்ட மாதிரி இருக்கு. ஏர் செல் கூரைக்கு கீழே ஒரு பெஞ்ச் இருக்கு. அந்த பெஞ்ச் பாத்தீங்கன்னா இந்த கம்பிங்களுக்கு நடுவுல இல்லாம அவுட் சைட்ல தான் இருக்கு. ஆனா அடுத்த ஷாட்லயே அவங்க உட்கார போகும்போது பாத்தீங்கன்னா அந்த கம்பிங்களுக்கு நடுவுல உள் சைடு வந்துருது. எப்படி? ஸ்ருதிஹாசன் தூங்கும் போது க்ளோஸ்அப்ல இந்த ஷாட்ல பாத்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்டோட விரல் முழுசா தெரியாது, ரைட் கையை மறைச்சிட்டு இருக்கும். அடுத்த ஷாட் லாங் ஷாட், அப்ப பாத்தீங்கன்னா அந்த லெஃப்ட் ஹேண்டோட விரல் நல்லா தெரியும். இந்த ஷாட்ல பாத்தீங்கன்னா ஹீரோயினோட பேக்கோட ஹேண்டில் பேக் மேலேயே தான் இருக்கும். ஆனா மெசேஜ் வந்து சூர்யா போனை எடுக்கும்போது அந்த ஹேண்டில் கீழே தொங்கிக்கிட்டு இருக்கும். ஆனா ஸ்ருதிஹாசன் முழிக்கும் போது அந்த ஹேண்டில எங்க இருக்குன்னு தெரியாத மாதிரி இருக்கும். இந்த நேரத்துக்கு நடுவுல பாத்தீங்கன்னா அந்த ஹேண்டில தொட வேண்டிய அவசியமே இல்ல, இருந்தாலும் மாறி இருக்கு. எப்படி? இதுதான் கண்டினியூட்டி மிஸ்டேக். பொம்பளைங்க பஸ்ல நின்னுட்டு வராங்க. ஆனா சூர்யாவும் இன்னொரு ஆளும் பஸ்ஸோட லெஃப்ட் சைடு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அது லேடிஸ் சீட்டுன்னு அவங்களுக்கு தெரியாதா? சோ இது ஒரு லாஜிக் மிஸ்டேக். ப்ரொஃபசர் சப்வேக்குள்ள இறங்குறதுக்கு முன்னாடி அவரோட ஷர்ட்டை பாத்தீங்கன்னா வியர்வையால ஷோல்டர் பக்கம் நனைஞ்சிருக்கும். ஆனா சப்வேக்குள்ள இறங்கும் போது பாத்தீங்கன்னா அந்த ஷோல்டர் பக்கம் நனையாத மாதிரி தான் இருக்கும். கண்டினியூட்டி மிஸ்டேக். லிப்ட் பக்கத்துல வந்துட்டு இருக்கு. இன்னும் 1 நிமிஷத்துக்கு வெயிட் பண்ணிருந்தாங்கன்னா அது வந்துட்டு இருக்கும். ஆனா அதுக்குள்ள இவங்க ஏன் படிக்கட்டுல இறங்கி போனோம்னு நினைச்சாங்க? ஏன் டாங்லே வரான், மாட்டிக்கிட்டா கதை கேட்டுரும், அதனாலயா? பேரோட சொல்றாரு. வைரஸ் நோய் இந்தியாக்குள்ள வந்துடக்கூடாதுன்ட்டு போதி தர்மர் சீனாக்கு போனாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இதுல என்ன லாஜிக் இருக்கு? இவருக்கு தான் அந்த மருந்து தெரியும்ல, இங்க வந்தாலும் அந்த நோயை குணப்படுத்திட போறாங்க. அப்புறம் என்ன, ஏன் சீனா போகணும்? ஹாஸ்பிட்டல்ல ஸ்ருதிஹாசன் வில்லனோட என்ட்ரியை பார்த்து பயப்படுவாங்க. இந்த ஷாட்ல பாத்தீங்கன்னா ஹீரோயின் வில்லனை பாத்துட்டாங்க, அதுக்கு ரியாக்ட் பண்ண போறாங்க. அடுத்த ஷாட்ல வில்லன் என்ட்ரி ஆகுறான். இங்க என்ன மிஸ்டேக் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாம பார்க்கும்போதுதான் வில்லன் என்ட்ரி ஆகுறான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் வில்லனே தெரிஞ்சிருக்க மாட்டான். அந்த செவுத்துக்கு பின்னாடி தான் இருந்திருப்பான், பாக்குறதுக்கும் தெரியாது. அப்போ ஆக்சுவலா வில்லன் என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடியே அவங்க பார்த்து ரெகக்னைஸ் பண்ணிருக்காங்களா? எப்படி? இதே சீன்ல வில்லனுக்கு பக்கத்துல சேர்ல சில பேர் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு பக்கத்துல யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. ஆனா அடுத்த ஷாட்லயே பாத்தீங்கன்னா செக்யூரிட்டியும் பேஷன்ஸும் நின்னுட்டு இருப்பாங்க.
அதே சீன்ல ஸ்ருதி ஹாசனுக்கு பக்கத்துல இருக்கிற ரைட்டிங் பேட பாத்தீங்கன்னா இந்த டைரக்ஷன்ல இருக்கு, மாஸ்க் இருக்கிற ட்ரேய தொடாம இருக்கு. ஆனா அடுத்த ஷாட்லயே பாத்தீங்கன்னா அந்த ரைட்டிங் பேடோட டைரக்ஷனும் பொசிஷனும் வேற மாதிரி இருக்கு, மாஸ்க் இருக்கிற ட்ரேவையும் தொட்டுட்டு இருக்கு. அதே சீன்ல ஃபர்ஸ்டா இருக்கிற டிரான்ஸ்பரண்ட் பாட்டிலோட லேபிள பாத்தீங்கன்னா ஃபுல்லா விசிபிளா இருக்கும். ஆனா அடுத்த ஷாட்லயே பாத்தீங்கன்னா அந்த லேபிள் ஃபுல்லா தெரியாம டர்ன் ஆகி இருக்கும். டாங்லியால அவரோட கண்ணை பார்த்தாதான் வசியப்படுத்த முடியும். ஆனா ஆட்டோ டிரைவர் பாத்தீங்கன்னா நேரா தான் பாத்துட்டு போவாரு, அப்போ வசியமே பண்ணிருக்க முடியாது. ஆனா ஆட்டோ டிரைவர் ஏன் வில்லனை திரும்பி பாக்குறாரு? சோ இது ஒரு லாஜிக் மிஸ்டேக். ஒரு கார் வந்து மோதின உடனே அந்த லோடு ஏத்திட்டு வர ட்ரக் நின்றுச்சு. ஆனா அடுத்த ஷாட்லயே பாத்தீங்கன்னா இனர்ஷியாவால அந்த ட்ரக் கவுற மாதிரி காட்டுறாங்க. அந்த கார் மோதும் போது அந்த ட்ரக் கவுற மாதிரியே இல்ல, நின்றுச்சு. ஆனா நமக்கு அடுத்த ஷாட்ல ஏன் கவுற மாதிரி காட்டுறாங்க? சூர்யாவையும் ஸ்ருதி ஹாசனையும் அட்டாக் பண்ண 2 வீலர்ஸ் 2 பேருமே அங்க இருக்காங்க. ஆனா கார் மோதும் போது அடுத்த ஷாட்லயே இங்க இருந்த ஒரு 2 வீலர் காணாம போயிடுறாரு. எப்படி? இந்த ஷாட்ல சூர்யாவும் ஸ்ருதி ஹாசனும் ட்ரக்ல இருந்து கீழே விழுறாங்க. இந்த ஷாட்டை வச்சு பார்க்கும்போது அடுத்த ஷாட்ல இவங்க எப்படி இருந்திருக்கணும்னா ட்ரக்கை ஒட்டியே இவங்க விழுந்திருக்கணும், அந்த காரும் இவங்களுக்கு பக்கத்துல லெப்ட் சைடு விழுந்திருக்கணும். ஆனா இவங்க காட்டுறது என்ன காட்டியிருக்காங்கன்னா ட்ரக்குக்கு தூரமா எங்கேயோ விழுந்திருக்காங்க, அந்த காரும் இவங்களுக்கு லெப்ட் சைடு கிடையாது. ஒரு ஷாட்டுக்கும் இன்னொரு ஷாட்டுக்குமே சம்பந்தம் இல்லாம இருக்கு. நம்மள பர்மால அடிச்சாங்க, இலங்கையில அடிச்சாங்க, இப்ப தமிழ்நாட்டுக்கே வந்து அடிக்கிறான்ல. இப்படி மொழி உணர்வை தூண்டி விடுற மாதிரி ஒரு டைலாக். ஏன்னா நீ தமிழன்னா உன்னை வந்து அவன் அடிச்சான், நீ கன்னடமா இருந்தாலும் அடிச்சிருப்பான். அவனுக்கு தேவை இந்தியாவை தோக்கடிக்கணும். மாடல் ஆட்சிக்காரங்க இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்கன்னு நல்லா கிளியரா தெரியுது. மொழி அரசியல கொண்டு வந்திருக்காங்க. இங்க சம்பந்தம் இல்லாம பேசுறாங்களே சாமி. ஐஐடி கேம்பஸ் லேப்குள்ள கேபிள் டிவி கனெக்ஷனா? எனக்கு இது மிஸ்டேக்னு தான் தோணுது. உங்களுக்கு எப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அவங்க லேபை விட்டு போகும்போது கரண்ட்டை எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு தான் போவாங்க. கரண்டே இல்லாம எப்படி ஸ்டேட்டஸை காமிக்கிற அந்த டிவைஸ் ஒர்க் ஆச்சு? கிளைமேக்ஸ்ல வில்லனும் சூர்யாவும் சண்டை போடும்போது இந்த ஆங்கிள் சூர்யாவோட பேக்ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா 2 மரம் சேர்ந்த மாதிரி பக்கத்துல இருக்காது. ஆனா அடுத்த ஷாட்லயே அடி வாங்கி பின்னாடி போகும்போது அந்த 2 மரம் இருக்க மாதிரி காட்டுவாங்க. எப்படி? சூர்யாவை வில்லனு தூக்கி அடிப்பாரு, அப்போ பிளிப் பண்ணி சூர்யா வில்லனையே அடிச்சிருவாரு. ஆக்சுவலா வில்லன் கிட்ட இருந்து சூர்யா கொஞ்சம் தூரம் போயிருப்பாரு. சோ சூர்யா பிளிப் அடிச்சாலும் வில்லனுக்கு எட்டி இருக்காது. அப்புறம் எப்படி அடிச்சாரு? இதை நான் அப்பவே ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போதே கண்டுபிடிச்சிட்டேன். இப்ப நான் உங்ககிட்ட சொல்றேன். சூர்யாக்கு 6 பேக் வந்ததை காமிச்சு அவர் போதி தர்மர் ஆயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. போதி தர்மாவாவே இருந்தாலும் அவரும் அவரோட பாடியை ட்ரெயின் பண்ணலன்னா 6 பேக் போயிடும், தொப்பை வந்துடும். சோ போதி தர்மாவோட டிஎன்ஏ வந்தாலும் 6 பேக் வராது. அதுலயும் பாத்தீங்கன்னா சூர்யா ஆல்ரெடி சர்க்கஸ்ல வேலை செய்யறவரு. சோ அவருக்கு ஆல்ரெடி 6 பேக் இருக்கும். சோ 6 பேக்கை வச்சு போதி தர்மா வந்துட்டாருன்னு காட்டுறது லாஜிக் மிஸ்டேக். இந்த ஷாட்ல சூர்யாவோட கைகளை பாத்தீங்கன்னா பேண்டேஜ் கட்டி இருக்கும். ஆனா அடுத்த ஷாட்ல பாத்தீங்கன்னா அந்த பேண்டேஜ் கட்டி இருக்காது. ஆனா மறுபடியும் அடுத்த ஷாட்ல பாத்தீங்கன்னா பேண்டேஜ் கட்டி இருக்கும். அதே சீன்ல சுத்தி இருக்கிற டஸ்ட்டை ஒன்னா சேர்க்கும் போது அவர் கையில பேண்டேஜ் இருக்கும். அதை ரிலீஸ் பண்ணும் போது சூர்யா கையில அந்த பேண்டேஜ் இருக்காது. எப்படி? போகி பண்டிகையில ஓலைச்சுவடியை எரிக்க வச்சாங்க அப்படிங்கிற மாதிரி சூர்யா பேசுவாரு. அப்பட்டமான ஹிந்து எதிர்ப்பு பேச்சு இது. தமிழ்நாட்டுல கோடிக்கணக்கான பேர் இருக்கும். அத்தனை பேரோட வீட்லயும் ஓலைச்சுவடி இருந்ததா? அத்தனை பேரோட வீட்லயும் ஓலைச்சுவடியை எரிச்சிட்டோமா? நம்ம என்ன அந்த அளவுக்கு முட்டாளா? சோ சனாதன எதிர்ப்பை அப்பயே காட்டியிருக்காங்க. மாடல் ஆட்சி தயாரிப்புன்னு நிரூபிச்சிட்டாங்க. மஞ்சள், சாணம், வேப்பமரம், துளசி செடி இதெல்லாம் சாமின்னு சொல்லாதீங்க, சயின்ஸ்னு சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லுவாரு. இதையும் சயின்ஸ்னு சொல்லணும்? ஹிந்து மதத்துல தானே இருக்கு. ஹிந்து மதத்துல இருக்கிற அறிவை பாராட்டுங்க. அப்போ நாத்திக கும்பல் இந்த படத்தை தயாரிச்சதுனால அந்த கருத்தையும் இதுல திணிச்சிருக்காங்க. சோ இது கருத்து திணிப்பு மிஸ்டேக். இந்த படத்தோட கான்செப்ட் என்ன? இந்தியாவுக்கு அந்த நோய் வந்துடுச்சுன்னா சைனா வச்சதுதான் சட்டம் அப்படிங்கிற மாதிரி தான் கான்செப்ட். கொரோனா வைரஸ் எடுத்துக்கங்க, அப்படியே இதுக்குன்னே வந்திருக்க மாதிரி இருக்கு. ஒரு நாட்டுக்கு வைரஸ் வந்துருச்சுன்னா அது அங்கேயே இருக்காது, உலகம் பூரா பரவிடும். சோ அது எங்கிருந்து வந்தது, எப்படி வந்ததுன்னு உலகத்துல இருக்கிறவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. சோ அது சைனாக்கு தான் ஆப்பா இருக்கும். சோ கொரோனா வைரஸ் வந்ததுனால இந்த படத்தோட கான்செப்டே தப்பு, இந்த படமே மிஸ்டேக் தான் அப்படின்னு தெரியுது.